அவர் அப்படியே ரொம்ப பணிஞ்சு பணிஞ்சு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ ரொம்ப பவ்யமான பிள்ளை போல இருக்குன்னு நினச்சேன். பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ நான் யாரை கூப்பிட போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். கிருத்திக் மோகன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கிருத்திக் மோகன். நானும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் படத்தில் ஒரு பேரலல் லீடாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம லைஃப்பில் நம்பவே முடியாத சில விஷயங்கள் நடக்கும்ல, அப்படி என் லைஃப்பில் நம்பவே முடியாத நடந்த விஷயங்கள் தான் ஜிவி சார் மியூசிக்கில் நான் படம் பண்ணது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் தளபதியோட மிகப்பெரிய ரசிகன். அவரோட எல்லா படங்களுமே தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நைட்டெல்லாம் தூங்காமல் நின்று பார்த்துருவேன் எப்படியாச்சும் போய். அப்படி பல பிரச்சனைகளை தாண்டி ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் தலைவா. அது நிறைய பிரச்சனைகளை தாண்டி ரிலீஸ் ஆகி நாங்கள் ஃபஸ்ட்டு டே ரொம்ப வெயிட் பண்ணி வருமா வராதான்னு ஒரு ஒரு பயத்திலேயே முட்டி மோதி உள்ளே போய் பார்த்துட்டோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாங் வருது. சடனாக ஜிவி சார் கேமியோ, சடனாக வந்து தளபதி கூட டான்ஸ் ஆடுறாரு. நாங்கள்லாம் தெரிச்சிட்டோம். அந்தளவுக்கு ஜிவி சார் வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. அவர் மியூசிக்ஸும் சரி, சாங்ஸும், அவர் பண்ண படங்களும் சரி. ஸோ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் மொமெண்ட் கொடுத்த காந்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வரதராஜன் சார், கிரிஜா மேம், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் படம் 24th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் 23rd போயிட்டு ஓட் போட்டுட்டு 24th எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எஸ், அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க. ஓகே, அடுத்தபடியாக தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேசுகிறதுக்கு. நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. It's easy to fall in love, but it's very difficult to stay in love. Why? Because we all have a void that we need to fulfill and we seek in our partner. But I also play a character that seeks mother love in my partner, and it's a mistake we all do without even realizing it. So எப்படி இருக்கு trailer? Super இருக்கா? So why should everyone watch this film? Especially couples should come and watch this film, and couples who are married for a long time and lost this spark. You know, this movie shows how a small ego can make and break relationships. So this movie can actually help you to reignite that relationship. So please do come and watch our movie. Thank you. ஓகே, ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போகிறேன்னா, பிஃபோர் ஐ என்டர் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணல, இந்த இதயம் துடிக்கிறது நூலிடையில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன், அந்த லிரிக் மாதிரி தான் நான் இப்போ இருக்குது. என்னோடய இதயம் அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், ஆனால் என்ன சொல்கிறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆல்சோ என்னோடய தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, பட் நான் தமிழில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ்லேயே ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காந்தி கிருஷ்ணா சார் என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த ஜான்வி கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது. அந்த ஜான்வி கேரக்டர் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னை ரொம்ப இவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளாவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுலேயே நிறைய சாங்ஸ் கேட்பேன், தமிழ் சாங்ஸ் கேட்பேன். ஆனால் மியூசிக் டைரக்டர்னு சொன்ன அவங்களோட வேலை என்னது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. இங்கே வந்து நம்ம படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்கிற டைமில் நான் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே அவங்களோடது தான். ஸோ அது எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அத்தனை நாள் நம்ம தெரியாமல், அவங்க மூஞ்சி தெரியாமலே நான் அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சுது ரொம்ப பெரிய பெரிய பிளஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ்,
அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ப்ரொடியூசர்ஸ்னு கூப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு அழகாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். வைரமுத்து சார் இதெல்லாமே ரொம்ப பிளஸ் மூமெண்ட்டில் ஆஸ் அ டெபியூட்டண்டா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நின்று இவங்க முன்னாடி நின்று பேச முடியறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட கூட நடித்த ராணா, கிருத்திக், அமிதா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சம்பத் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் மேபி அந்த 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க கூடாதோ, இல்லைனா இதுக்கப்புறம் அந்த கரெக்ட் பண்ணணும் அந்த ஒரு நினைப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து 24th படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ரோஸ்மன். அவங்க பேசும்போது தான் யூ ஃப்ரம் கேரளா, ரைட்? ஸோ அதாவது கேரளாலேருந்து வந்து எத்தனையோ கதை நாயகியாக நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்களை நடித்து இன்றைக்கி டாப் ஹீரோயின்ஸாக இருக்காங்க. ஸோ வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ரோஸ்மன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை தான் நான் அடுத்தபடியாக கூப்பிட போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னும் நம்ம டைரக்டர் சார் எப்படி ஒவ்வொரு ஆக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் அஃப்கோர்ஸ் செல்லமையில் நம்மளோட விஷால் சார். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு டால் அண்ட் ஹேண்ட்ஸமாக ஒரு ஸ்மார்ட்டாக வந்துட்டுருக்காரு ராணவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி விஷ் him all the best. So yes, it's time for me to call Kadai in Nayag and Ranav to share a few words, please. எல்லோருக்கும் வணக்கம். ரோட்டில் வரும்போது நிறையா இந்த பூசணிக்காய்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி, ஏன்னா அமாவாசை நாள். ஸோ ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பூசணிக்காய்லாம் எனக்கு தான் உடச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம், இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் டைரக்டர் காந்தி கிருஷ்ணன் சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அண்டு ட்ரீம் வாய்ஸில் குகன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அண்ட் வைரமுத் சார். இவங்க முன்னாடிலாம் வந்து யாருக்கு கிடைக்கும்னு தெரில. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு பி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு ஹீரோவாக இப்படி லான்ச் ஆகிறதுக்கு. அண்டு என்ன மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத வர ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்து எங்களை மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் எனக்கு தெரில. நான் வந்து தமிழ் சினிமா மக்கள் அவங்கள நம்பி நான் வந்திருக்கேன் நான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காந்தி சார் வந்து என்னை பயங்கரமாக நம்பி எனக்கு கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோடய லைஃப் டைமில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சார். அண்டு ஜிவி சாரோட மியூசிக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குது, ஒரு 3 சாங்ஸு. அண்டு காந்தி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இந்த படத்தில் வந்து இன்ட்ரோ பண்ணும் போதே வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷனல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து இன்னொன்று படப்படப்படன்னு தான் இருக்குது. பேசும்போதே பரத் சார் அப்புறம் வசந்தபாலன் சார் அவங்க நடுவில் உட்காந்துட்டு இருந்தேன் நான். இவங்களெல்லாம் வந்து நம்ம திரையில் வந்து பயங்கரமாக நான் ரசித்து பார்த்துருக்கேன் நான். அவங்க பக்கத்தில் இப்படி சேர் போட்டு இப்படி உட்காரும் போது வேறு மாதிரி ஒரு மூமெண்ட் எனக்கு. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால வந்து நிறைய வேர்ட்ஸ் வராமல் அப்படியே என்னை ஸ்டாப் பண்ணுது. அண்டு ப்ரெஸ் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாதிரி பயங்கரமாக போய் சேர்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த படத்தையும் சரி இந்த சாங்ஸும் சரி நிறையா பாசிட்டிவாக ரிவ்யூஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அண்டு சார் படப்படன்னு வருது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ரியோ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்துருக்கு. அண்டு
என்னது? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். ஓ மை காட், திஸ் இஸ் வாட் ஹி இஸ். நீங்கள் பிக் பாஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, அதே ராணவ் தான், எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்னு. அண்ட் எஸ் ராணவ், we've got a small surprise for you. ஸோ இது நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கே அது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது எத்தனையோ ஃபேன்ஸ் நம்ம நமக்காக வருவாங்க, நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுமா, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஷீ இஸ் பின் அ ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர். அண்ட் பிக் பாஸில் அவரை பார்த்துட்டு அவரை பற்றி என்கிட்ட இப்போ வெளியில் ஒரு சில விஷயங்கள் when she was talking about ராணவ் she started crying. அதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ராணவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டீச்சர் இங்கே தான் இருக்காங்க. வி ரிக்வெஸ்ட் மேம் டு ஸ்டாண்ட் ப்ளீஸ். எஸ் ராணவ், அவங்க வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன் இட் சீம்ஸ். ஸோ இன்னைக்கு அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நான் ராணவுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னாங்க. ஏன் மேம் அப்படின்னு தெரியலம்மான்னு சொல்லிட்டு அண்ட் ஷி ஸ்டார்டட் crying. நான் சொன்னேன் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு. இல்லைம்மா அந்த புள்ளைய ரொம்ப பண்ணிட்டாங்கம்மா, பிக் பாஸ் வீட்டில் பண்ணாங்க பாருங்க அப்படின்ட்டு. அடுத்த செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா என்ன தாக்கினாலும் தெரியல, வெளியில் வேற ஒரு ரிவ்யூஸ் போட்டாங்க பாருங்கம்மா. நாங்கள் அப்படியே டாப்பிக்கை மாற்றி பேசிட்டோம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஐ திங்க் அவங்களால இங்கே வர முடியுமான்னு தெரியல, பட் இட்ஸ் ஓகே. ஹாப்பியாக ராணவ், இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன பேசணும்னு தெரியல, நீங்கள் பேச வேண்டாம். ஐ திங்க் உங்கள் படம் இனிமேல் பேசும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ராணவ். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.